ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞரின் கனவு இல்லம் 1,00,000 பேருக்கு தலா 3.50 லட்சம் வரும். தகுதி என்ன, விண்ணப்பிப்பது எப்படி என்பது தான் பார்க்க போகிறீங்க. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா கனவு திட்டமாக கலைஞர் கனவு இல்லம் திட்டம் பார்க்கப்படுகிறது. ஆண்டுக்கு 1,00,000 பயனாளிகள் வீடு கட்டித்தரப்பட உள்ளது. முற்றிலும் ஏழை பயனாளிகள் மட்டுமே செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் படிப்படியாக பயனாளிகள் வழங்கப்படும் தொகை 3 லட்சம் ஆகும். கலைஞர் கனவு இல்லம் பெற எப்படி விண்ணப்பிப்பது, என்ன தகுதி என குறித்து விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். கலைஞரின் கனவு இல்லம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக சட்டசபை கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கான 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கலின் போது கலைஞரின் கனவு இல்ல திட்டம் தொடர்பான அறிவிப்பை அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ளார். இந்த திட்டம் எப்படி என்றால், குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்குகளை எய்திடும் வகையில் வரும் 2030 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் ஊரக பகுதியில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். முதற்கட்டமாக 2024-25 ஆண்டில் 1 லட்சம் புதிய வீடுகள் ஒவ்வொன்றும் 3 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. 1 லட்சம் வீடுகள், அதாவது எந்த திட்டத்தின்படி தமிழக குடிசை வீடுகள் குடியிருப்போருக்கு புதிதாக ஆர்சிசி கூரையுடன் கூடிய வீடுகளை கட்டித் தருவதே நோக்கமாகும். பட்ஜெட் அறிவிப்புக்கு பின்னர் ஊரக வளர்ச்சித்துறை இதற்கான அரசாணையை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. கலைஞரின் கனவு திட்டத்தில் 3100 கோடியில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இலவச வீட்டு மனையத்துடன் கொடுக்குறாங்க. அத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகள் சொந்தமாக வீட்டு மனை இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டு மனை வழங்குவதுடன் வீடு கட்டுவதற்கான தொகையும் அவர் தம் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த நிதியாண்டு கட்டப்பட 1 லட்சம் வீடுகள் பயனாளிகள் தேர்வு செய்யும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த வீடு கட்ட தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகள் ஒரு வீட்டிற்கு 3 லட்சம் வீதம் மொத்தம் 3500 கோடி நிதி ஒதுக்கீடு அனுமதி ஆணையம் வழங்கப்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. 360 சதுர அடி வீடு. இந்நிலையில் இத்திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீட்டின் பரப்பளவு சமையலறை உட்பட 360 சதுர அடி என்பதால் பயனாளிகள் நிதி சுமை குறைக்கும் பொருட்டு இத்திட்டத்தின் கீழ் அதாவது தமிழ்நாடு சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகள் குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்படும். துறை மூலம் அரசால் வழங்கப்படுகிறது. வீட்டின் கட்டுமானத்திற்கேற்ப தரைமட்ட நிலையில், ஜன்னல் மட்ட நிலை, கூரை வேயப்பட்ட நிலை மற்றும் பணி முடிவுற்ற என 4 தவணை ஒன்றை குறிப்பிடாங்க. ஒருங்கிணைப்பு வங்கி கணக்கில் சிங்கிள் நோடல் அக்கௌண்ட் என மூலம் தொகை நேரடியாக பயனாளிகளுக்கு விடுவிக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. இந்த 4 நிலையில் 4 தவணையாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தரைமட்ட நிலை, கடைக்கால் போட்டிருக்கணும், ஜன்னல் நிலைனா லிண்டல் போடணும், அப்புறம் கூரை நிலைனா மேலே ரூப் போட்டுடணும், அதுக்கப்புறம் பணி முடிவற்ற பின் எல்லாமே பூசு வேலை பெயிண்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டு. கட்டுமான பணிகள் இதுவரை தமிழ்நாடு அரசால் 1051.34 கோடி நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. பயனாளிகள் வீட்டு கட்டுமான நிலைக்கு ஏற்ப 860.31 கோடி விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் துறை மூலம் வழங்கப்படும் சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகளுக்கு 135 கோடி வழங்கப்பட்டிருக்கு எனவும், ஆகவே மொத்தம் 995 கோடி இதுவரை கலைஞர் கனவு திட்டத்திற்கு செலவினம் மேற்கொள்ளப்பட்டதாக அரசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 400 கோடி கிட்ட ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. வீடுகள் கட்டுமான பணிகளை துரிதப்படுத்தும் பொருட்டு தமிழ்நாடு அரசு மேலும் 400 கோடி விடுவித்து அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும், இப்போது வரப்பெற்றுள்ள 400 கோடி சேர்த்து மொத்தம் 1451 கோடி பெறப்பட்டு கட்டுமான நிலை ஏற்ற பயனாளிகள் வங்கி கணக்கில் நேரடியாக தொகை செலுத்தி கொண்டு வருகின்றன. கலைஞர் வீடு தொகை எவ்வளவு பார்த்தீங்கன்னாக்கா, கனவு இல்ல திட்டத்தில் தேர்வு செய்யப்படும் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் 3 லட்சத்துக்கு ஆகும். இத்தொகை ஏற்ப கட்டுமான பொருட்கள் அவர்கள் வழங்கப்படுகிறது. அத்துடன் கட்டுமான பணிகளுக்கு செய்யப்படுகிறது. அதே நேரம் யாராவது தங்கள் வீடுகளில் கூடுதல் வசதிகள் செய்ய விரும்பினால் 1.5 லட்சம் வரை கடன் உதவியும் வங்கிகள் மூலம் வழங்கப்படுறாங்க. அது எங்கன்னா கூட்டுறவு பேங்க்கில் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. கலைஞர் வீடு எப்படி கட்டுகிறது? கலைஞர் கனவு இல்லத்தில் கட்டித்தரப்படும் வீடு அனைத்தும் 360 சதுர அடி அளவில் சமையலுடன் இருக்கும். இதில் 300 சதுர அடி கான்கிரீட் ஆர்சிசி கூரையுடனும், எஞ்சிய 60 சதுர அடி தீப்பிடிக்காத பொருட்களில் செய்யப்பட்ட கூரையாகவும் பயனாளிகளுக்கு விருப்பத்துக்கேற்ப அமைக்கிறது. அந்நேரம் வீடுகளில் ஓலை அஸ்டேஸ் கூரை அமைக்கப்பட்டது. வீட்டின் சுவர் செங்கல், இன்டர்லாக், பிரிங், ஏசிசி பிளாக் உள்ளிட்டவற்றால் கட்டப்படுது.
கூடுதல் வசதிக்கு வேண்டும் என்றால் 1.50 லட்சம் கடன் உதவி வழங்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. கலைஞர் கனவு இல்லம் பெற தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே மாநில அரசால் நடத்தப்பட்ட கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், மறு கணக்கெடுப்பு, குடிசைகள் கணக்கெடுப்பு மற்றும் அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு ஆகியவற்றில் இடம்பெற்று தொடர்ந்து குடிசை வீட்டில் வாழ்ந்து வருபவர்களுக்கு இத்திட்டத்தில் பயனாளர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறதுனா சொல்லி கொடுத்துருக்காங்க. கலைஞர் கனவு திட்டத்தில் வீடுகள் கட்டுவதற்கு குறைந்தபட்சம் 360 சதுர அடி இடம் இருக்க வேண்டும். சொந்தமாக பட்டா வைத்திருந்தவர்கள் மட்டுமே இத்திட்டத்திற்கு வீடு கட்ட தகுதியானவர்கள். சொந்த கான்கிரீட் வைத்திருப்பவர்கள் தகுதியற்றவர்கள். குடிசையில் ஒரு பகுதி கான்கிரீட்டு ஓடு வீடு அஸ்டட் சீட்டு இருந்தால் தகுதி பெற முடியாது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகள் ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி ஒன்றிய அலுவலர் அடங்கிய குழுவினர் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். ஒவ்வொரு வீட்டிற்கும் அலகு தொகையாக 3.5 லட்சம் ரூபாய் ஆகும். மேலும் 3 நிலைகளில் ஒற்றை சாளர கணக்கு மூலம் பயனாளிகள் வங்கி கணக்கில் வரவைக்கப்படும். ஏற்கனவே அரசால் கணக்கெடுக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட 3 வகை வீடுபட்ட குடிசை வசிப்பவர்கள் இத்திட்டத்தின் கீழ் வீடு வழங்கிட கோரி சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு விண்ணப்பிக்கலாம். அவர்கள் விவரங்களை ஆய்வு செய்யப்பட்டு தகுதி அடிப்படையில் கிராம சபை கூட்டத்தின் போது ஒப்புதல் பெறப்பட்டு அடுத்த ஆண்டுகளில் மாவட்டத்திற்கு வழங்கப்படும் ஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்படுவார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் டீட்டெயில்டான ரிப்போர்ட்டு. நீங்கள் என்ஆர்ஜிஎஸ் ஒர்க்கு, அதாவது மண் வேலைக்காடு 100 நாள் வேலை திட்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்ற மாதிரி எங்கள் மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ஆர்ஜிஎஸ் கார்டு வச்சுருக்கீங்க, நான் அப்ளை பண்ணலாமா சார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த தகுதி உடையவர்கள், அதாவது ஆண்டு வருமானம் 1,20,000க்குள்ளே இருக்கணும், கூரை வீடாக இருக்கக்கூடாது, அதாவது குடிசை வீடாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகுதியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.